அனைவருக்கும் வணக்கம். Today we are going to discuss 10 useful spoken English sentences in this video. ஒவ்வொரு சென்டென்ஸுமே நாம் அடிக்கடி ஆங்கிலத்தில் பேசுவதற்கு பயன்படக்கூடிய சென்டென்சஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். வன்முறையை தூண்டாதீர்கள். அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது ஆங்கிலத்தில் டோன்ட் இன்சைட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் இன்சைட் வயலன்ஸ். வயலன்ஸ் அப்படின்னா வன்முறைன்னு எல்லாருக்குமே தெரியும். தூண்டாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் இன்சைட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவனை உன் கூட கூட்டி கொண்டு போ. இதை டேக் ஹிம் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். டேக் ஹிம் வித் யூ. நல்லா கவனிக்கணும். ஒருத்தரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் செப்பரேட்டாக வேர்ப் எதுவும் கிடையாது. இந்த டேக் என்ற வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இந்த வேர்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அர்த்தம்தான். இப்போ பாட்டியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லணும்னா டேக் ஆர் கிராண்ட் மதர் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லணும்னா டேக் அ மதர் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறதுக்கு டேக் என்ற இந்த வேர்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோலவே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்குமே செப்பரேட்டாக எக்ஸாக்டாக வேர்பு கிடையாது. கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறதுக்கு பிரிங் என்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவனை உடனே இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு bring him at once அப்படின்னு சொல்லலாம். bring him at once. ஸோ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் என்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறதுக்கு bring என்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். தேர்ட் சென்டென்ஸ். அவர் மூச்சு விட சிரமப்படுகிறார். இதை he struggles to breathe அப்படின்னு சொல்லுங்கள். he struggles to breathe. he struggles அப்படின்னா அவர் சிரமப்படுகிறார்னு அர்த்தம். மூச்சு விட அப்படின்னு சொல்கிறதுக்கு to breathe. ஒரு விஷயம் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுவோம், இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது அல்லது இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாக்கியத்தை திஸ் இஸ் ஸோ ஃபன்னி அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஸோ ஃபன்னி. மழை வெப்பத்தை தணித்தது எப்படி சொல்லலாம்? யூ கேன் சே லைக் திஸ். த ரெயின் டேம்பன் த ஹீட். த ரெயின் டேம்பன் த ஹீட். டேம்பன் அப்படிங்கிறது வேர்பு. இதுக்கு தமிழில் தனின்னு அர்த்தம். அந்த வேர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸில் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். டேம்பன்டு அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, மந்திரம் போடு அல்லது மந்திரம் போடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா காஸ்ட் அ ஸ்பெல் என்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. காஸ்ட் அ ஸ்பெல். ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம டேரெக்டாக மீனிங் எடுக்கக்கூடாது. இட் கிவ்ஸ் அஸ் ஃபிகரேட்டிவ் மீனிங், நாட் லிட்ரல் மீனிங். ஓகே, ஒரு விஷயத்த சிலர் மறைமுகமாக செஞ்சாங்க அப்படின்னா மறைமுகமாக செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாக்கியத்தை they did it indirectly அப்படின்னு சொல்லுங்கள். they did it indirectly. they did it அப்படின்னா செய்தார்கள்னு அர்த்தம். மறைமுகமாக அப்படிங்கிறதுக்கு indirectly. this is the 8th sentence. இது மழுப்பலான பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அ வேக் ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள். இட்ஸ் அ வேக் ஆன்சர். மழுப்பலான என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் வேக் என்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். லுக் அட் த 9th சென்டென்ஸ். எனக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது அல்லது எனக்கு தசைப்பிடிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹேட் அ மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ ஹேட் அ மசில் கிராம்ப். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. உங்களால் முடிந்தவரை பாடுபடுங்கள் அல்லது உங்களால் முடிந்தவரை போராடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ட்ரைவ் as much as you can அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைவ் as much as you can. That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.